பார்த்துடலாம். சுகர், ஏலக்காய் 5, அப்புறம் கீ வந்து இந்த ஸ்பூன்ல 2. பாலையே மறந்துட்டாங்க. பாலே எடுத்து வைக்காம பால்கோவா செய்ய போறீங்களா? நம்ம இன்னைக்கு 1 லிட்டர் பால், இப்போ 1 லிட்டர் பால் இருக்கு, நம்ம ஊற்றிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணவே கூடாது. நீங்கள் தப்பி தவறி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. இந்த குட்டி வாண்டு ஓவராக பண்ணிட்டு காய்ஸ். ஐயோ கவர் உள்ள வந்துச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம் கைஸ். லைட்டர் அடுப்பை பற்ற வச்சாச்சு. இது நல்லா சுண்ட காய்ச்சணும். சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டலாம். பொங்கும் போது தான் கிண்டணும், சும்மா கிண்டணும்னா நமக்கு பொங்காது. பால் நல்லா சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா பொங்குது காய்ஸ். லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டணும். லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டலாம். பால் நல்லா சுண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். பால் பொங்க வர மோல்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டுங்க. 1 லிட்டர் பால் ஊற்றுனா எவ்வளோ பாருங்க காய்ஸ். இதுக்கு அடுத்ததான் சர்க்கரையே போடணும். ரொம்ப கம்மியாக இருக்குது. 1/4 கிலோ கூட வராது போல். ஒரு பவுலுக்கே பத்துமான்னு தெரில காய்ஸ். நாங்கள் 1 பவுல் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். 1 பவுல்லாம் போட வேணாம், இந்த சக்கரை 1 பவுல் போட்டுக்கிறோம். நாங்கள் நிறைய வரும்னு நினச்சி 1 பவுல் எடுத்து வச்சிட்டோம் காய்ஸ். சரி தூண்டு தான் இருக்குங்க. கீ ஊற்றணும் காய்ஸ். இல்லை கீ அளந்து வச்சுருக்கோம். இப்போ ஊற்றலாம். பால் ஊற்றி இத்தனோண்டு தான் காய்ஸ் வந்துருக்கு. 1/4 கிலோ கூட வராது. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கணும். சக்கரை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணும்போது நம்ம இது கீ ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளந்து வச்சுருக்கோம். நம்ம இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளந்து வச்சுருக்கோம். நீங்கள் பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். சரி போடு, நெய் போடுங்க. 1 ஸ்பூன் ஊற்றியாச்சுங்க. அப்படியே ஊற்றிடுங்க. இது செகண்ட். நம்ம மில்க் மேட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எங்களுக்கு வேணாம். ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு போடுங்கக்கா. கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறைய ஊற்ற வேணாம். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாதாம் போட்டுடலாம். பாதாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது டாப்பிங்ஸ். அம்மா நாங்கள் டாப்பிங்ஸ் வச்சுருந்தோம்மா. சரி விடு, ஒரு பாதாம் இடிக்க வேண்டியதான். சட்டியிலேருந்து வந்தோடனே நிப்பாட்டி. 1 லிட்டருக்கு எங்களுக்கு இவ்வளோ தான் வந்துருக்கு. 1 லிட்டர் 1/4 கிலோ வந்துருக்கும் பால்கோவா. 1 லிட்டர் பால் வாங்கினா 1/4 கிலோ பால்கோவா. ஆஃப் பண்ணலாம். சரி, இப்போ வந்து பால்கோவா வந்து ரெடி. வாங்க அப்பா கிட்ட கொடுத்துடலாம்.
வாவ் சூப்பர். இப்போ ஆரம்பிச்சாங்க. ஒரு நாளும் ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பால்கோவா கொடுத்தாங்க. எப்படி இருக்கு பால்கோவா? சூப்பராக இருந்தது. லக்ஷனா எப்படி இருக்கு பால்கோவா? வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருக்கா? கரண்டி தான்